வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம இந்த முட்டையும் மாவையும் வச்சு தான் ஒரு சப்பாத்தி பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். நான் 4 முட்டையை நல்லா அவிய போட்டிருக்கேன். அது பாட்டில் அவிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். இப்போது நான் 1.5 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். எனக்கு 1.5 கப்பு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் 1.5 கப்பு எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு 1 கப்பு தேவைப்பட்டாலும் போதும். இப்போ இந்த மாவோட நம்ம கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கிறலாம். இதில் 1 ஸ்பூன் வத்தப்பொடி நல்லா எல்லா பக்கமும் தூவி விடுங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கையை வச்சு இந்த மசாலா எல்லாம், இந்த மசாலா உப்பு எல்லாமே இந்த மாவோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ இதை நம்ம சப்பாத்திக்கு எந்த பதத்துக்கு பிசைஞ்சு வைக்குமோ அந்த மாதிரி தண்ணி நிறையா ஊற்றாமல் கரெக்டான அளவுக்கு நல்லா கட்டியாக இந்த மாதிரி நல்லா கட்டியாக நம்ம பிணைஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் மாவு. இப்போ இந்த மாவை நான் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி வைக்கிறேன். அப்போ தான் மாவு சீக்கிரம் காயாது. ஏன்னா இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். அப்படியே இதில் இந்த மாவை நல்லா பிணைஞ்சு கொடுத்துட்டு இதுக்கு மேலே ஒரு மூடியை போட்டு மூடி நம்ம இப்படி ஒரு ஓரமாக இது அரை மணி நேரம் வச்சுருவோம். இப்போ நம்ம அவிய போட்டிருந்தோம் இல்லையா முட்டை, அந்த முட்டையை இப்போ தோடு கிளப்பிட்டு நம்ம இப்போ அதை என்ன பண்ண போகிறோம்னா கேரட்டு சீவுற அச்சியில் வச்சு இந்த முட்டையை பூரா இப்போ நல்லா பொடிசாக சீவி எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா பொடிசாக நல்லா அவ்வளோத்தையும் நல்லா செதுக்கி எடுத்துகிட்டு இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்குருவோம். அப்போ தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஒரு அரை டீஸ்பூனுக்கு வத்தப்பொடி, ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி, மற்ற ரொம்ப போட்டுறக்கூடாது, ஒரு அரை டீஸ்பூன் போதும். ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி போட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, ஏன்னா நம்ம ஆல்ரெடி அதில் உப்பு சேர்த்துருக்குறோம் மாவுலையும், அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இதையும் நல்லா கரண்டியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் இது மசாலா சேர்கிற மாதிரி நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு இந்த முட்டை மேலே இந்த மசாலாலாம் பிடிச்சிருக்கும். பிடிச்சி பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சிருக்கு. இப்போது இந்த மசாலா தான் இப்போ நம்ம சப்பாத்தி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பாருங்கள், நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த சப்பாத்தி மாவு நல்லா மெதுவாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, நான் உங்கள் முன்னாடியே தான் அமைக்க காட்டுறேன். இப்போ இது நமக்கு ரெண்டு அப்படி அங்கிட்டு ஒரு பக்கம் இங்கிட்ட ஒரு பக்கம் நல்லா உருட்டி எடுத்துகிட்டு இப்போ இதை நம்ம உருண்டை போட்டுக்குருவோம். இந்த உருண்டையை நம்ம தேவையான சைஸுக்கு, அதாவது ரொம்ப பெருசாகவும் போடாமல் சின்னதாகவும் போடாமல் கரெக்டான அளவுக்கு நம்ம ஒரு உருண்டை பிடிச்சி போட்டுக்குருவோம். பாருங்கள், இது உருட்டும் போது உங்கள் கையில் உங்களுக்கு ஒட்டுச்சு அப்படின்னா நீங்கள் கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். ஏன்னா எனக்கு கையில் ஒட்டலை. அங்கே பார்த்தீங்களா, உங்கள் முன்னாடி தான் நான் உருட்டிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கையில் ஒட்டலை, அதனால் நான் அதுக்கு ஆயில் தடவலை. உங்களுக்கு அப்படி ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கோங்க. நான் இந்த மாதிரி அழகாக ஒரே சைஸில் நான் உருண்டை பிடிச்சி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி அழகாக எடுத்துருவோம். இப்போ இந்த மாவை நம்ம எல்லா மாவையும் இப்போ உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டோம். இந்த உருண்டை பிடிச்ச மாவை நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பூரிக்கட்டில் இதை நம்ம உருட்டி எடுக்க போகிறோம். நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா தப்பி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் கோதுமை மாவு தனியாக நம்ம தேய்க்கிறதுக்காக கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம். வச்சாதான் நமக்கு தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ நான் அவ்வளோ அழகாக தேய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இதே மாதிரி அழகாக தேய்க்கணும். எனக்கு இது தேய்க்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அழகாக வந்துச்சு எனக்கு தேய்க்கிறதுக்கு. நல்லா எல்லா பக்கமும் நல்லா உருட்டி எடுத்துட்டு இப்போ இது கூட நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த மசாலாவை இதில் நம்ம ஸ்பூனை வச்சு நடுப்பகுதியில், ஓரமாக வைக்கக்கூடாது, நடுப்பகுதியில் இதை நம்ம இதை கூட சேர்த்து நல்லா ஒன்று போல் நீளமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த மசாலா நல்லா செட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த இதை நம்ம கவர் பண்ணிடுவோம். அந்த சப்பாத்தி மாவை வச்சு இதுக்கு மேலே நம்ம இப்படி இந்த மாதிரி ஒன்று போல் எடுத்து கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக செட் ஆயிரும். நம்ம இது இந்த மாவு நம்ம பொரிக்கும்போது மேலே கிளம்பி வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு ஸ்பூனை வச்சு, ஒரு டீஸ்பூன் வச்சு நான் அதை நல்லா ப்ரெஷ் பண்ணி கொடுத்தேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு பாருங்கள். பார்த்திங்களா, இப்படி தான், இந்த மாதிரி தான் வரணும். அழகாக வந்திருக்கா. இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் தனியாக மாற்றி காட்டிடுவோம். நம்ம இதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நல்லா அழகாக ரெடி பண்ணியாச்சு. இப்போமா அதில் மசாலாவை நடுவில் வச்சு ஒன்று போல் நல்லா நீளமாக எடுத்து கொஞ்சம் கூடுதலாகவே வைங்க, அப்போ தான் நல்லா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா இப்படி வச்சுட்டு இப்போ நான் எடுத்து மடக்கிறேன் பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் மடக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகாக வந்துடும். எப்படி மடக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். இப்போ நான் மசாலா எல்லாத்தையும் ஒன்று போல் ஒரே நீளத்துக்கு மசாலா அங்கிட்டு பேரக்கூடாதுங்கிறதுக்காக நான் அப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்படி எடுத்து அந்த மசாலாவோட சேர்த்து இந்த மாதிரி நல்லா வச்சு விரலை வச்சு முதல்ல நல்லா புஷ் பண்ணுங்கள். நல்லா புஷ் பண்ணி இதுக்கு பிறகு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஸ்பூனை வச்சு புஷ் பண்ணிட்டோம்.
இப்போ உங்களுக்கு நான் விரல வச்சு புஷ் பண்ணுறத காட்டி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இப்போ எல்லாம் ஒரே ஸ்கின் மாதிரி, அதாவது ஒன்று போல் ஒரே மாவு மாதிரி செட் ஆகிருக்கு. இதையும் நம்ம இப்போ எடுத்துருவோம். இப்போ இதே மாதிரி எல்லா சப்பாத்தி மாவையும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோமா. பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை நம்ம தோசைக்கல்லில் வச்சு தான் பொரிச்சு எடுக்க போகிறோம். தோசைக்கல் அடுப்பில் வச்சுட்டு இதில் நம்ம எண்ணெய் வந்து நம்ம ஊற்றியெல்லாம் விடக்கூடாது. இந்த இருக்குல்லையே அது மாதிரி லைட்டாக நம்ம தோசை சுடுற மாதிரியே வச்சு எண்ணெய் நாலா பக்கம் நல்லா தடவி கொடுத்துட்டு நம்ம எண்ணெயெலாம் நிறைய ஊற்றக்கூடாது. இப்போ இந்த பீஸ் எடுத்து நான் இதில் வைக்கிறேன் பாருங்கள். வச்சுட்டிங்களா. பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்படி வச்சுட்டு தீயை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா அதிகமாக நம்ம தீ வச்சோன்னா சட்டுன்னு கருகிரும். அதனால் அது கருக விடக்கூடாது. இப்போ இதுக்கு மேலே நம்ம எண்ணெய் கொஞ்சம் தடவி கொடுக்கணும். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எண்ணெய் ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப எண்ணெய் ஆயிரும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக மேலே தடவி கொடுத்துட்டு நம்ம ஒரு செகண்ட் 2 செகண்ட் தான், ரொம்ப அதிக டைம் எடுக்க வேண்டாம். இதை எடுத்து இப்படியா வச்சுட்டு திரும்ப இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுருவோம். திருப்பி போட்டாச்சு அப்படின்னா உங்களுக்கு 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும் பார்த்தீங்களா. அதனால் இது ஒரு 2 செகண்ட் இப்படி வேக கொடுத்துட்டு திரும்ப நம்ம இதை இப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா இப்போ மேல் பகுதிக்கு கூட நல்லா அமுக்கி நம்ம சட்டாப்பியை வச்சு இப்போ தோசை சட்டாப்பியை வச்சு நல்லா அமுக்கி கொடுத்தோம்னா அந்த சப்பாத்தியானது என்ன ஆகும்னா நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். ஆல்ரெடி நமக்கு வெறும் சப்பாத்தியே நல்லா புஷ்ஷுன்னு வரும் இல்லையா. அதே மாதிரி இது நம்ம மேலே வச்சு அமுக்கி கொடுக்க நல்லா புஷ்ஷுன்னு வரும். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நமக்கு முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இன்னொன்று பாருங்கள், நான் உங்களுக்கு அதையும் செஞ்சு காட்டுறேன். ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா எண்ணெயை நல்லா தடவி கொடுத்து அதே மாதிரி இன்னொரு பீஸையும் அதில் வச்சு இதுக்கும் மேலேயும் நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு எண்ணெய் தடவி கொடுக்கணும். நல்லா எண்ணெய் தடவி லைட்டாக கொடுத்தா தான் நமக்கு அந்த சப்பாத்தினுடைய இந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். இனி ஒன்று நமக்கு அந்த எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமும் இருக்காது. இது நம்ம தடவி தானே கொடுக்குறோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு எண்ணெய் அதிகமாக இருக்காது. பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் நம்ம அதே மாதிரி திருப்பி போட்டுருவோம். ஏன்னா ரொம்ப அதிக நேரம் கீழே வச்சோன்னா கருக ஆரம்பிச்சிடும். நம்ம கருக விட வேண்டாம். நமக்கு அந்த சப்பாத்தி மாவு வேகிற வரைக்கும் தான் நமக்கு வெயிட்டிங். பார்த்திங்களா. இந்த மாதிரி நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். இப்போ நம்ம இந்த தோசை சட்டாப்பியை வச்சு நல்லா அமுக்கி கொடுத்தோன்னு வைங்களேன், கொஞ்சம் புஷ்ஷுன்னு வரும். இப்போ இதுக்கும் நம்ம கொஞ்சம் எண்ணெய் தடவிருக்கோம். இதுக்கு மேலே நல்லா அமுக்கி கொடுக்கும்போது நல்லா அந்த மாவு வந்து நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி பார்க்கவே ஒரு அழகாக நல்லா பூரி பதத்துக்கு வந்த மாதிரி நல்லா வரும். அதுக்காக தான் நல்லா சட்டாப்பியை வச்சு நல்லா பார்த்திங்களா. இப்போ நல்லா இப்படி திருப்பி கொடுத்துட்டு திரும்ப இப்படி ஒரு திருப்பி போட்டுருவோம். போட்டால் இப்போ இந்த சப்பாத்தி நமக்கு இந்த முட்டை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இனி நமக்கு எல்லாம் சப்பாத்தியும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்து நான் உங்கள்கிட்ட கடைசியாக காட்டுறேன். பார்த்திங்களா அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம இதை அடுத்து என்ன செய்ய போகிறோம் பார்ப்போம். நம்ம டேஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். இப்போ உங்கள் முன்னாடி நான் பிச்சு காட்டுறேன். எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லா உள்ள எல்லா மசாலாவும் நல்லா வெந்து நல்ல ஒரு ருசியாக இருந்துச்சு. நல்லா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.